உன் வெளிச்சம் எழும்ப போகுது. ஒருவேளை இருளில் சிக்கி கொண்டிருந்தேன்னா இந்த இருளை விட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போறார். இருளான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே உனக்கு தோன்றும். ஆனா நீ கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்துல நான் தேவனுக்காகத்தான் வாழ்வேன், தேவனைத்தான் நம்பி இருக்கிறேன், தேவன் தான் என் வாழ்க்கையை மாற்ற. உலக வாழ்க்கை வேற எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம், ஐடியா சொல்லுவோமா? ஆனா தேவனுக்காக வாழ்த்து ரொம்ப கஷ்டம், கர்த்தருக்காக வாழ்த்து ரொம்ப கஷ்டம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே கண்டிப்பா துளிர்க்கும். இப்ப மழை பேஞ்சிருக்குது, எப்பேற்பட்ட கஷ்டம் என்ன செஞ்சிடும்? துளுத்துரும். வருஷத்து ஆவின் மேல இப்ப இறங்க போறாரு. எப்பேற்பட்ட வாழ்க்கையை துளிர்க்க போகுது. அது துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து அநேகருக்கு பிரயோஜனமான கருவியாய் உன்னை கர்த்தர் மாத்திட்டார். என்ன பண்ணீங்கன்னு சொல்றீங்கன்னு பார்த்தேன்.